அவரே என்னில் வாழ்பவர், அவரே என்னில் நடப்பவர். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை கொடுக்கிறாரே, அவரே அதை செய்கிறார். உள்ளே இருந்து செய்கிறார். அதை சொல்லிக் கொடுங்கள். இங்க கவனிங்க, 10,000 ரூபாய் என் பாக்கெட்ல இருக்கு. நீங்க கொடுத்தீங்க, அதை நான் மறந்துட்டேன். நீங்க சொல்றீங்க போய் அந்த அந்த கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாண்டுறீங்க. நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுறது? ஐயோ எவ்வளோங்க? 9,000 ரூபாய்ப்பா, அது எல்லாம் சேர்ந்தா. என்ன பண்ணுறது இயேசுவே? வேத்து கொட்டும். என்கிட்ட 10,000 ரூபாய் இருந்தது தெரிஞ்சிச்சுன்னா, 9,000 ரூபாயா குடியா? கொடுத்துட்டு வரீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாக்கெட்டில் 10,000 இருக்கிறத சொல்ல மாட்டுறாங்க. போய் 9,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா, இல்லாவிட்டால் அடிப்பேன். பிரசங்கிகளே, உங்களை கெஞ்சி கேட்கிறேன், கிறிஸ்து விசுவாசிகளுக்குள் இருக்கிறார் என்பதை சொல்றதுக்கு பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் இதையே பிரயாசப்படுங்கள். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தை கொடுக்கிறாரே, அவரே அதை செய்கிறார். உள்ளே இருந்து செய்கிறார். அதை சொல்லிக் கொடுங்கள். அதை நல்ல ஒரு விசுவாசி அறிஞ்ச உடனே, இப்பொழுது உன் ரட்சிப்பை நீ நிறைவேற்ற பிரயாசப்படு என்று சொல்லுங்கள். விசுவாசிகள் தேறின தங்கமாக மாறிவிடுவார்கள். நீ விசுவாசிகள் மேல கோபப்பட வேண்டாம். இந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவரையே நாங்கள் அறிவித்து, எல்லாரும் சொல்லுங்க, அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். நீங்க என்ன உபதேசம் பண்ணாலும் அவரையே 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 அவரே எந்த அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் கையை வச்சு, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எங்க இருந்து காப்பாத்த வருமா? எனக்குள் இருந்து அவர், எனக்குள் இருந்து அவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சண்டே கிளாஸ்ல ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் சொல்லி கொடுத்தாங்க. என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார், துன்பத்தில் நல்ல துணை அவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். இந்த பிள்ளை அப்படியே நம்பிடுச்சு. அப்ப டீச்சர் கேட்டாங்க, சேகர், எஸ் மேம், பிசாசு உன் வீட்டில் நாளைக்கு கதவை தட்டினா நீ என்ன பண்ணுவேன்னா? இயேசுவை போய் கதவை திறக்க சொல்லுவேன். சிங்கக்கேபியோ சூளை நடுவில், அவர் என்னை காத்திடுவார். ஓஹோ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னில் வாழ்பவர், அவரே என்னில் நடப்பவர், அவரே என்னில் வாழ்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எனக்குள் இருக்கும் அவர், எனக்குள் வசிக்கும் அவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ,
அவர் என்னை காத்திடுவார். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இத கேட்டுட்டு மரியாதை போல மனசுல வச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு தூங்க போகணும். அதானம்மா? உடனே நீங்க எங்க போனா வழியில போகும்போதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? புது இருதயம் வந்துடுச்சு தெரியுமா? அந்த மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு இல்ல, அதை தூக்கி போட்டு புது மோட்டார் வந்துடுச்சு தெரியுமா? என் ஆவி மனுஷன் புதிய மனுஷன் தெரியுமா? அதுக்குள்ள இயேசுவே வந்துட்டாரு தெரியுமா? நான் தேவனுடைய ஆலயம் தெரியுமா? பரிசுத்தாவியானவரும் சேர்ந்துட்டாரு தெரியுமா? 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 இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாரும் பார்த்து மென்டல் ஆயிட்டியா? நல்லா தானே போன தேனிக்கு. இப்படி சொல்ல 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 அவங்களாம் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. உள்ள இருக்கிறவர் அப்பா இத்தனை வருஷம் கழிச்சு நான் உள்ள இருக்கிறதெல்லாம் இப்பதான்டா அவன் சந்தோஷம். சாட்சி சொல்லும் போது நாளைக்கு ஆராதனையில் சாட்சி கொடுக்கணும்னு வச்சுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தேனிக்கு போய் கொண்டிருந்த போது 2 ரூபாய் என் கையிலிருந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பஸ் பஞ்சர் ஆகி விட்டது அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் தேனிக்கு போகும்போது இயேசு எனக்குள்ளே வந்தார். அங்கே இருக்கும்போது அவர் இருக்கிறதை பார்த்தேன். இப்பொழுது அவர் எனக்குள் தான் இருக்கிறார். அப்பா பாஸ்டர் சொல்லுவாரு, அம்மா அதை சொல்லாதீங்க அம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க அம்மா. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? பிரச்சனையா? பிரச்சனையோ சிங்க கேள்வியோ இயேசு என்னில் பார்த்து கொள்வார்.